வணக்கம் ஆனந்தி. அரூர் நகர் பகுதியை ஒட்டியுள்ள தேசிய நெடுஞ்சாலையில பீர் பாட்டில்களை ஏற்றி சென்று கொண்டிருந்த சரக்கு லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதுல மது பாட்டில்கள் உடைந்து சாலையில் மதுபானங்கள் பெருக்கெடுத்து ஓடி வரும் நிலையில போலீசார் மது பாட்டில்களுக்கு பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக சென்னையிலிருந்து சேலம் அடுத்த மல்லூர் பகுதியில் உள்ள டாஸ்மாக் குடோனிற்கு மது பாட்டில்களை இறக்குவதற்காக ஏற்றி சென்று கொண்டிருந்த சரக்கு லாரி ஒன்று தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த மோப்பரிப்பட்டி தேசிய நெடுஞ்சாலையில் ஆபத்தான வளைவில் சென்று கொண்டிருந்தது. அப்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த சரக்கு லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதுல அடையாளம் தெரியாத லாரி ஓட்டுநர் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இந்த லாரி முழுவதும் பீர் பாட்டில்கள் மட்டுமே இருந்துள்ளதால் சம்பவ இடத்திற்கு குவிந்த இளைஞர்கள் லாரியில் இருக்கக்கூடிய பீர் பாட்டில்களை எடுத்துச் செல்லாமல் இருப்பதற்காக சுமார் 20க்கும் மேற்பட்ட போலீசார் சரக்கு லாரிக்கும் அதில் இருக்கக்கூடிய பீர் பாட்டில்களுக்கும் பாதுகாப்பு அளிக்கப்பட்டு இளைஞர்களை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பீர் பாட்டில்கள் சேதமடைந்த நிலையில இந்த தேசிய நெடுஞ்சாலையில் மதுபானங்கள் பெருக்கெடுத்து ஓடுகிறது. சாலையின் நடுவே இருக்கும் இந்த வாகனத்தை தற்போது 2 கிரேன்கள் வரவழைக்கப்பட்டு அப்புறப்படுத்தும் பணியில் போலீசார் மற்றும் தீயணைப்பு மீட்பு குழுவினர் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது உயிரிழந்திருக்கக்கூடிய லாரி ஓட்டுநர் குறித்து எந்த விவரமும் தெரியவில்லை. அரூரில் இருந்து திருப்பத்தூர், சென்னை, சேலம் செல்லக்கூடிய முக்கியமான தேசிய நெடுஞ்சாலை என்பதனால சற்று போக்குவரத்து தாமதமாகவே இயக்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த விபத்து குறித்து அரூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது முதல் கட்டமாக விபத்தில் உயிரிழந்த ஓட்டுநரின் சடலத்தை மீட்டு அரூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். ஆனந்தி.